தருமபுரி நகராட்சி எரிவாயு தகனமேடை வளாகத்தில் பிருந்தாவனம் புதிய கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் திறந்து வைத்தார். தருமபுரி நகராட்சி எரிவாயு தகனமேடை வளாகத்தில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 30 லட்சம் மதிப்பீட்டில் பிருந்தாவனம் எனும் காரியம் செய்யும் இடம் அமைக்கப்பட்டுள்ளது. பூங்கா, சுகாதார வளாகம், தண்ணீர் உள்ளிட்ட அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா இன்று பிற்பகல் 12 மணி அளவில் நடைபெற்றது. விழாவுக்கு ரோட்டரி சங்கத்தின் அறக்கட்டளையின் தலைவர் DNC மணிவண்ணன் தலைமை தாங்கினார். நகராட்சி தலைவர் லட்சுமி, ரோட்டரி மாவட்ட கவர்னர் சிவசுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் கலந்து கொண்டு பிருந்தாவனம் எனும் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து பேசினார். அப்போது பேசுகையில், ரோட்டரி சங்கத்தின் சார்பில் பல்வேறு சமூக சேவைகள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த குறிப்பிடத்தக்க வகையில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் காரியம் செய்யும் இடமான பிருந்தாவனம் என்ற புதிய கட்டிடத்தை கட்டி அதனை சமூக பொறுப்புடன் நிர்வகிக்க முன்வந்துள்ளது. இது மிகவும் பாராட்டுக்குரியது. இதனை அனைத்து சமுதாய மக்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் அதற்கு தகுந்தவாறு கட்டமைப்புகள் அமைந்துள்ளது. மேலும் சமூக சேவைகள் தொடர மாவட்ட நிர்வாகம் என்றும் உறுதுணையாக இருக்கும் என கூறினார். மேலும் இதில் அரிமா சங்க முன்னாள் மாவட்ட கவர்னர் DNV செல்வராஜ், ரோட்டரி சங்க தலைவர் டாக்டர் சரோஜி, செயலாளர் ரேணுகாதேவி, பொருளாளர் ஜலஜாரமணி மற்றும் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இதில் பங்கேற்றனர்.